இந்த பக்கம் உள்ளவன் இந்த பக்கம் உள்ளவன் அப்படி மேல இருந்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா உலகம் பூரா நின்று தொழுகிற ஆட்களை எல்லாம் வீட்டுல தொழுவாம பள்ளிவாசல தொழுவாம எல்லா பேரும் ரோட்ல தொழுவிடான்னு சொல்லி போறங்க பேச்சுக்கு ரோட்ல தொழுவு அப்படி மேல இருந்து எடுங்க அப்படியே ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் தொழக்கூடிய. மக்காவுல எப்படி இந்த ரவுண்ட பாக்குறீங்களோ உலகம் முழுவதும் எப்படி தொழுவது அப்படி ரவுண்ட் இதே மாதிரி அப்படி வட்டம் போடுற மாதிரி தான் இப்படி தொழுவோம். அப்ப எல்லாரும் ஒரு பெல்ட்ல ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு திசையை நோக்க சொல்லிடாம ஒரு பொருளை நோக்க சொல்வதற்கு பாத்தீங்களா அதுல கூட ஒரு ரவுண்டு கிடைக்குது. ஒரு திசையை நோக்க சொன்னா ரவுண்டு கிடைக்காது. எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு என் முது உலகம் பூரா ஒவ்வொருத்தரும் அடுத்த முதுவை தான் பார்ப்பான். எவனும் மூஞ்ச பார்க்க மாட்டான். மூஞ்ச பார்க்காத சமுதாயம் ஆயிடக்கூடாதுக்காக வேண்டி ஒருத்தன் முகத்தை பார்க்கிற சமுதாயமா பாருங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான். அதை கூட முகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை நமக்கு உண்டாக்கி தர்ற அதுல ஒரு அதிசயத்தை பார்க்கிறோம். அடுத்து என்ன இருக்கிறது, இதுல சந்திக்கிறீங்க வைங்க, கூட்டாக ஒரு இடத்துல சந்திக்கும் பொழுது யாரு என்னன்னு ஒரு அறிமுகம் ஏற்படுமா இல்லையா? அடுத்த வீட்டுக்காரன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. வந்தீங்கன்னு வைங்களேன், எந்த ஊர் அப்படியா, நல்லா இருக்கீங்களா, எவ்வளவு நாளாச்சு, என்ன வேலை செய்யறீங்க, கேப்பீங்களா இல்லையா? கேட்டீங்கன்னா என்ன ஏற்படும்னா பல விஷயங்கள் துன்யாவுக்காக நம்ம கேட்கறது இல்ல, மறுமைக்கு தான் செய்யறோம். அதுல உங்களுக்கு துன்யாவும் கிடைக்குதா இல்லையா? இப்படி அடிக்கடி சந்திக்கும் பொழுது ஒருத்தன் வேலை இல்லாதவன் இருப்பான். என்ன தம்பி பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்க, என்ன செய்யற நீ, பார்த்தால பழைய சட்டை போட்டிருக்க, என்ன வேலை இல்லைங்க கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட ஒரு வேலை இருக்கும். நான் என்ன செய்வேன், புரோக்கர் இல்லாம வேலை கொடுத்துருவேன்ல, என்கிட்ட வேலை இருக்கு, இவருக்கு வேலை தேவைப்படும். நான் திரும்பி திரும்பி ஒரு கூட்டத்தில் தினசரி ஒரு 5 டைம்ஸ் சந்தித்துக் கொள்ளும் பொழுது அப்ப என்ன ஏற்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை. ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் வசதி உள்ளவன் இருப்பான், ஒருத்தன் ஏழை இருப்பான், ஒருத்தன் ஆள் தேவை உள்ளவன் இருப்பான், ஒருத்தன் வேலை தேவை உள்ளவன் இருப்பான், ஒருத்தன் பொண்ணு வச்சுட்டு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பான். இப்படி பார்த்தா நல்ல பயிலா இருக்கிறானே, அதுக்கே நீ புரோக்கர் கொடுத்து ஏமாறுற. நீனே பாத்துங்க, ஒரு ஆட்களை செலக்ட் பண்ணலாமா இல்லையா? திருமணத்துக்கு தொடர்பு கொள்ளலாம், வியாபாரத்துக்கு தொடர்பு பண்ணிக்கலாம், நல்லது கெட்டது பண்ணிக்கலாம். நோயாளி எங்க வந்தார், அவர் எங்க காணா, அவர் உடம்பு சரியில்லை 3 நாளா, போய் பார்த்துட்டு வருவோம். நோயாளி சந்திக்கிற நன்மை நீ இவ்வளவு தெரியாத, ஒரு ஆஸ்பத்திரியில் கிடக்கும் தெரியாம போயிருமே. நீ வரப்போய் இருந்தா தானே, எங்க 5 நாள் அவரை காணாம எங்க போயிட்டாரு, இல்ல முடியாம ஆஸ்பத்திரி வச்சு அப்படியே போயிட்டு வருவோம். அப்ப நோயாளிகளை போய் சந்திக்கிற இதெல்லாம் எது உண்டாக்கி தருது? டெய்லி இப்படி ஒரு 5 டைம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் பார்க்குவது, ஒருத்தர் அறிமுகமாகிக் கொள்வது, அதிகமான மக்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் நமக்கு கிடைப்பது, அதிகமான பேர் பழக்க வழக்கங்கள் கிடைத்தால் அது இன்மைக்கு கூட நன்மை தானே. ஒரு மனுஷன் நிறைய மக்களை தெரிஞ்சு வச்சிருந்தான்னா துன்யாவுக்கு யூஸ் ஆகுமா இல்லையா? துன்யா யூஸுக்காக நீ இதை பயந்து நினைக்க கூடாத நோக்கம் கிடைக்குதானா? நம்ம மறுமை நன்மைக்காகத்தான் அதை செய்கிறோம் தொழுகைய, அதோட உங்களுக்கு துன்யாவிலே அதனால் நன்மை ஏற்படுகிறதா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சந்திப்புகள் மூலமாக பலவித உலக நன்மைகளும் சேர்த்து கிடைக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், ஒரு நாளைக்கு என்னைக்காவது சந்திச்சால் ஜும்மாவோட சந்திச்சு யாரையும் உங்களுக்கு பழக்கமாவாது. 5 டைம்ஸ் சந்திக்கிறாலும் உங்களுக்கு பழக்கமாகும். பெருநாளைக்கு சந்திக்கிற யாரும் உங்களுக்கு நண்பராக மாட்டாங்க. 5 தடவை சந்திக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு நண்பர்கள் ஆகுவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நன்மை, இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அடுத்து இன்னொன்று முக்கியமான, அதுக்காக தொழுகை நினைச்சிடக்கூடாது, ஆனா இருக்கு, அதெல்லாம் தொழுகைக்குள்ள அதெல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு சொல்றாங்க, இந்த சில உடலுக்கு சில ஆசனங்கள், யோகாசனங்கள், சில ஆசனங்கள் மூலமாக மனித உடலுக்கு சில ரத்த ஓட்டத்தை எப்போலாம் கரெக்ட் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. ஒரு பக்கத்தில் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குது, இந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரத்தம் நல்லா போகும், அந்த நரம்பை இழுத்து விடும், லூஸ் பண்ணி விடும், அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் இருக்கிறது. நம்ம எப்படி உட்கார்றோம், எப்படி நிமிர்றோம், எப்படி குனிகிறோம் என்பதை பொறுத்து ரத்த ஓட்டங்களும் மனுஷனுக்கு மாறக்கூடியதா இருக்கிறது. யோகாங்கிறது அதுல ஒரு நன்மை இருக்குங்கிறது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சில யோகாவில் அதுல தேவையில்லாம பக்தியை கொண்டு சேர்த்து விட்டாங்க, இந்த வழிபாடை குழந்து விட்டாங்க. அதை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி சில யோகாசனம், சில உட்காருவதெல்லாம் சில நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, எலும்பு தேஞ்சு போச்சு, கால் தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தேஞ்சு போனாலும் நீங்க யாருன்னு பாருங்க, யார் ரொம்ப யூஸ் பண்ண ஆளுக்கு தெரியாது. தேஞ்ச ஆளுக்கெல்லாம் நீங்க நம்ம தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம். தேஞ்சு போச்சுன்னா நிறைய யூஸ் பண்ணி தேஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யூஸ் பண்றவனுக்கு, விளையாட்டு வீரருக்கு, எக்ஸசைஸ் பண்றவனுக்கு தேவையே தெரியாது. யாருக்கு தேஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, சீட்ல உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு, பெண்களுக்கு தான் தேயும். இவங்க என்ன ஆம்பளை அளவுக்கு நடந்துட்டாங்க, 75,000 கிலோமீட்டர் நடந்துட்டாங்களே இவங்க தேய்கிறதுக்கு. யாருக்கு தேயுது? எலும்பு தேய்மானம் என்று உள்ளதுக்கு தப்பான காரணத்தை மக்கள் வழங்கி வச்சிருக்கிறாங்க. யூஸ் பண்ணாட்டி தேய்ங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மூட்டுல ஒரு பசை இருக்கிறது, அந்த பசை என்ன செய்யும், அப்படி ஒரு ஃப்ரீயா இருக்கும். அதாவது என்ன போடுற மாதிரி, கிரிஸ் போட்ட மாதிரி. கிரிஸ் போட்டீங்கன்னு வைங்களா, பார்டர்ஸ்ல எப்படி சுத்தனா என்ன செய்யாது, கிரிஸ் சத்தம் வராதா இல்லையா, அந்த கிரிஸ் மாதிரி இருக்கும். நீங்க யூஸே பண்ணாம வச்சுட்டீங்கன்னா அந்த கிரிஸ் காஞ்சி போயிடும், கிரிஸ் ஹீட் ஆகாது. காஞ்சி போன பிடிங்கும் போது அதை உடச்சிட்டு வந்துடும். அப்பதான் தேயும். தேய்றது காரணம் என்ன, எண்ணெய் இல்லாம போட்டுக்கிட்டு மிஷின் அடிச்சு என்ன செய்யும், தேயும்.
எண்ணெயை போட்டு அடிச்சா தேயாது, கம்மியா கிரிஸ் போட்டு அடிச்சா தேயாதுல. அப்ப இந்த முட்டு வலி தேயிற ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா முதுகுல தேஞ்சு போச்சுமாங்க. என்னடா முதுகுல தேய்றதுக்கு குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தானா? இல்லங்க உட்கார்ந்தே தான் இருக்கிறேன். உட்கார்ந்து இருந்தா ஏன் தேயுது? உட்கார்ந்தா தான் தேயும். வணங்குதா? மூவ்மெண்ட் இருந்தா தேயாது. அந்த எலும்புகளுக்கு மூவ்மெண்ட் வேலைகள் கொடுத்து கொண்டு இருந்தால் தேய்வது கிடையாது. தப்பா விளங்கியிருக்க நிறைய டாக்டர்களே தப்பா விளங்கியிருக்கிறாங்க. ஆனால் நீங்க எடுத்து சர்வே புள்ளி வரது பாத்தீங்கன்னா தேஞ்ச ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறாங்க. தேயாத ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யற ஆளுங்க. ஓடுறவன், நடக்கிறவன், ஆடுறவன், எக்ஸசைஸ் பண்றவன், உடற்பயிற்சி செய்யறவன், மூட்டை தூக்குறவன், அவனெல்லாம் ஆஸ்பத்திரியில வந்து ஐயா எலும்பு தேஞ்சு போச்சுன்னு வரவே மாட்டேங்கிறான். யாரா எலும்பு தேஞ்சிச்சுன்னா உட்கார்ந்துட்டு இருக்கிறவன், பொம்பளைகள், அந்த கடின வேலைகள் செய்யாதவர்கள், உடம்பு குனிஞ்சு நிமிந்து கூட்டப்பெருக்க செய்யாதவங்களுக்கு என்ன செய்யறது? தேயிற காட்சி பாக்குறீங்க. அப்ப அத இப்ப என்ன செய்யுது இஸ்லாம்? என்ன செய்யுதுன்னா, தொழுகையில நீங்க செய்றீங்கல்ல, நிக்கிறீங்க, ஒரு ஸ்டடியா நிக்கிறீங்க. ஒரு ஸ்டடியா கொஞ்ச நேரம் நிக்கிறது கூட ஒரு விதமான ஒரு ட்ரைனிங் தான். அதை விட்டுருங்க, அப்படி குனிகிறீங்க. குனியும் பொழுது இந்த மூட்டுகள், அதெல்லாம் எல்லா மூட்டும் இருக்குது. அதிகமான மடிப்புகள் எங்க இருக்குது? அந்த மூட்டுல இருக்கிறது. அப்படி அந்த குனியக்கூடிய நேரத்தில் அந்த எலும்பு குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து செய்யும் பொழுது ஒரு போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு சுண்ணத்து ஒரு 50 தடவை நீ செஞ்சுட்டேன்னு வைங்களேன். 50 தடவை குனிஞ்சு பிரிச்சு பிரிச்சு செய்றீங்கன்னு வைங்களேன், தேயாது. அது கிரிஸ் மாதிரி போய்க்கிறோம். அது கிரிஸ் போட்ட மாதிரி மூவ்மெண்ட் என்ன செய்யும்? ஃப்ரீயா ஆகிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. யார்? விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எலும்புகளுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி அப்படி முழுசா குனியக்கூடிய நேரத்தில் நரம்புகள்லாம் அப்படி இழுக்கும். நரம்புலாம் டெம்பரா வர நிக்கணும்ங்கறாங்க. சொன்ன முறையில் நம்ம நின்றோம்னு சொன்னா எல்லா எலும்புகளும் அப்படி இழுத்து விடுற மாதிரி இருக்கு. இழுத்தா என்ன செய்யும்? இழுத்து விடும்போது அதுல ஒரு ரத்த ஓட்டம் நல்லா பாயும். அது மாதிரி நம்ம சஜிதா செய்யறோம்ல, சஜிதா செய்யும் பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷா ரத்தம் தலைக்கு பாயும். குறிப்பா இந்த இடத்துல எல்லா சைத்தான் இருக்கான்னு நான் அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். மனிதனுடைய அந்த முன்பகுதி மூளை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எல்லா விதமான தீய எண்ணங்களும் வருகிறது. அதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒழுங்கா ரத்தம் பாஞ்சிக்கிட்டு கரெக்டா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா கெட்ட எண்ணங்கள்லாம் குறையும். அப்ப மூளைக்கு ஒழுங்கான முறையில் அப்படி செய்யும் பொழுது ரத்த ஓட்டம் அதுக்கு என்ன செய்யறது? அதிகமாக வரக்கூடியதெல்லாம் இருக்கிறது. அது மாதிரி இந்த குனிய சஜிதாங்கிற முறையில கொஞ்ச நேரம் அப்படி போகும் பொழுது அந்த குடல் என்ன செய்யுது? அப்படி முன்பக்கம் கொஞ்சம் இறங்கி வருது. இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறது, இப்படியே வருது. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய குடலுக்கு தொப்பை வராது. இப்படி போட்டுட்டு தான் தொப்பை வரும். தொப்பை வர அப்படி முன்னாடி தள்ளிடுறோம்ல, நம்ம தான் ஒரு நாளைக்கு 50 60 முன்னாடி தள்ளி விட்டோம்னு சொன்னா அந்த தொப்பைகளை என்ன செய்யறது? நிறைய இதெல்லாம் இதுக்காக நம்ம தொழக்கூடாது சொல்றாங்க. இந்த யோகாசனத்தை சொல்லக்கூடியவர்கள் ஆய்வு பண்ணிவிட்டு இந்த தொழுகை முறையை ஒரு யோகாசனத்தில் உள்ளவன் உன்னிப்பா கவனிச்சான்னு சொன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருப்பதற்கு இவ்வளவு போதும்ங்கிறான். இதுக்குன்னு தனியாவும் நீ பண்ணாதப்பா, இதுவே உனக்கு போதும், ஆரோக்கியமா நீ திகழ்வதற்கு இந்த அளவுக்கு போதுங்கிற ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு கடையில இருக்கிறீங்க வைங்களேன், 5 தடவை 3 தடவை உங்களுக்கு ரிலாக்ஸ் தருவானா? தரமாட்டான். வேலைக்கு போனா சாவடிச்சு போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கடமை தொழுவ போறேன், சரி போ, ஒரு 10 நிமிஷம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்த வேலையில் எப்படி ஈடுபாடு இருக்கும்? ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் முதலாளியும் வழங்கி தொழிலாளியும் வழங்கி முதலாளியும் உட்கார்ந்துட்டு எண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வேலையில உட்கார்ந்துட்டு டென்ஷன் ஆக மாட்டான். பள்ளிக்கூடத்தில் என்ன பண்றான்? ஒரு வாத்தியார 4 மணி நேரம் பாடம் நடத்த விட மாட்டான், மாறிக்கிட்டே இருப்பானுவாங்க. சில பேர் இந்த தலைப்பு நீ இந்த விளையாட்டு பீரியட் அந்த பீரியட் 4 மணி நேரம் கணக்கு போட்டு அடிச்சான்னு வைங்க, அவன் கிறுக்கு பிடிச்சிருவானே. மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது கூட இந்த சைக்காலஜி படி என்ன செய்யறான்? சோசியலுங்கிறான், அப்புறம் கணக்குங்கிறான், அப்புறம் விஞ்ஞானம்ங்கிறான், சமூக அறிவியலுங்கிறான், அப்புறம் கொஞ்ச நேரம் ரோட்ல போய் விளையாடுறான், விளையாட்டு பீட்டி வேற விளையாட வேற விட்டுறான். இதுக்கு இப்படி பல விதங்கள்ல பாடத்தை அமைக்கிறான். ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி தொடர்ச்சியா ரொம்ப நேரம் செய்தால் மனிதனுடைய மனம் பாதிக்கப்படும். அந்த வேளையில் தவறுகள் நிறைய வரும், இன்வால்வ்மெண்ட் குறையும், கணக்கை விட்டுருவான் ஒருத்தன். அப்ப நீ கடையில 4 மணி நேரம் கல்லாவோட ரூபாய் எண்ணிக்கிட்டே இருக்கிற கூடியவன் ஒரு 1/4 மணி நேரம் அப்படி வந்துட்டு போனீங்கன்னு சொன்னா புதுசா நீ தூங்கி எந்திரிச்சு போய் உட்கார்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஓடும் வண்டி, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போகும், நஷ்டம் வராது, கரெக்டா கணக்கை எண்ணுவே, டென்ஷன் ஆக, சண்டை போட மாட்டேன், கோவம் வராது. அப்ப அந்த மாதிரியான ஒரு மனிதன் முதலாளிங்கிற வகையில் அவனுக்கு நன்மை, தொழிலாளிக்கு வேலை கொடுக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்லி உடையாந்துடலாம்ல. மாட்டேன்ட்டுவான், விட மாட்டேன்னு சொல்ல முடியாது. போயிட்டு வா. ஒரேடியா ஒருத்தன் அடக்குமுறை செய்வதிலிருந்து அவனை காப்பாற்றுவா இல்லையா? இதுல எல்லாம் நிறைய நன்மைகள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிற ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் மேல அப்படி மனபாரம் குறையுது பார்த்தீங்களா? ஆன்மீக ரீதியா அப்படி இறக்கி வச்சுட்டு, இறைவா நீ நான் ஒப்படைச்சிட்டேன், பெரிய கவலையோட வருவான். ஒழுங்கா இறக்கி வச்சுட்டு போனோன்னு வைங்க, சுமைய ஒண்ணுமே தெரியாது. இப்படி வணக்கம்ங்கிறதுல இந்த எல்லாம் இவ்வளவு விஷயங்களும் எங்காவது இருக்கான்னு நீங்க பாருங்க. ஒரு தொழுகையில, நோம்புல, ஹஜ்ஜில எல்லாம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இதுல நீ என்ன கவனிக்கணும்? இந்த வணக்கத்துல இப்படி எல்லாம் கவனித்து இருப்பதாக இருந்தால் இது கண்டிப்பா அல்லாஹ் தான் இதை சொல்றான். இது மனுஷன் சொல்லவே கிடையாது. இந்த தொழுகை வணக்கம் எல்லாம் தந்தது யாரு? அவனுக்கு தான் இதெல்லாம் கவனிக்க இயலும். இறைவன் தந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதா?
மனிதன் கண்டுபிடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா அந்த வணக்கம். சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு நன்மையா ஒரு விஷயத்துல இருக்கும். வணக்கம்னு சொல்லி ஆடிட்டு போய் கூத்தடிச்சிட்டு போன்னு சொன்னா அதுல என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. இதை செஞ்சு பாத்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, மனசுக்கு நிம்மதி கிடைக்குது, சமத்துவம் கிடைக்குது, சகோதரத்துவம் கிடைக்குது, ஒருத்தர் அறிமுகம் கிடைக்கிறது, ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கிறது, ரிலாக்ஸ் கிடைக்கிறது, மனசு சேஞ்ச் ஆகிறது. இப்படி இத்தனை நன்மையா ஒரு இதுக்குள்ள இருக்கும். அல்லாஹ்வுடைய இதா இருந்தா இருக்கும், மனுஷனுடைய இதா இருந்தா இருக்காது. அப்ப இந்த விஷயத்துல தொழுகைங்கிற இந்த ஒரு வணக்கத்துல இவ்வளவு தனித்து விளங்குற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் மற்ற வணக்கங்கள்ல எப்படி தனித்து விளங்குகிறது என்பதை